மனுஷனை காணுமே. என்ன பண்ணிட்டு இருக்காரோ தெரியல. சண்டை கிண்ட போடுறாங்களா ரெண்டு பேரும். என் அண்ணன் அங்க சாப்பிடாம கிடக்கான், நீ உட்காந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கான்னு இங்க ஒய்யாரமா உட்காந்து. ஏன் மனுஷா, உங்க அண்ணன் ஒன்றும் திங்காம இல்லை, ஹோட்டல்ல நல்லா தின்னுட்டு தான் வந்து உட்காந்துருக்காரு. உங்க அண்ணன் திங்கலன்னு நான் இங்க காப்பி குடிக்காம உட்காந்துருக்குமோ? எனக்கு என்ன தலையிழுத்தா? கொண்டு போய் கொடுக்குற கடமை கொடுத்தேன், அவர் சாப்பிடல, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு நீ பேசிட்டு வந்ததுனால தானே எங்க அண்ணன் இன்னைக்கு வீட்டுக்கு வந்து சாப்பிட வர மாட்டாங்க, என் வீட்டு சோத்து தின்ன மாட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே, உன்னாலதான். என்னால இல்லை மனுஷா, நான் வந்துட்டேன். பின்னாடி பெரிய வீராவேசமா கிளம்பி போனீர்ல, வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு. உமரால தான் இந்த பிரச்சனை. நீ அமைதியா இன்னைக்கு வீட்டில் குடிச்சிட்டு படுத்திருந்தீங்கன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. சரி, ஒரு 200 ரூபா இருந்தா கொடு. இப்போ இதுக்கு காசு? வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன் சாப்பிட. நீங்க எதுவும் வாங்கிட்டு வர வேணாம், எல்லாம் வீட்டிலே இருக்கு. என்ன வேணும்னு சொல்லுங்க, தாரேன். ஏன்னா எனக்கு சிக்கனு ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வரேன், மீன் ஏதாவது இருந்தா வாங்கிட்டு வரேன். நீங்க என்ன வாங்குவீருன்னு எனக்கு தெரியும். இப்போ என்கிட்ட காசெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்தம் கட்டாம போய் படுத்து தூங்கும். காலையில தானே காசு கொடுத்தோம் உங்ககிட்ட 500 ரூபாய், அதுக்குள்ள செலவாயிட்டோம். ஆமா, விலைவாசிலாம் என்ன விலை விற்கிது? காய்கறியெல்லாம் வாங்கி வைக்க வேணாம், ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் காசு எங்கே இருக்கும்? மிச்சரு முறுக்கு எல்லாம் இருக்குது. என்ன வேணுமோ கேளுங்க, காப்பி போட்டு எடுத்து வந்து தாரேன், சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு என்கிட்ட காசுலாம் இல்லை. உன்கிட்ட துட்டு கொடுத்ததுதான் தப்பா போச்சு. நானே வச்சு வீட்டுக்கு தேவையானதை வாங்கி போட்டிருந்தேன்னா சரியா இருந்திருக்கும். துட்டு கொடுத்ததுனால தானே இப்படி போச்சு. காசு கொடுக்கலன்னா என்ன பண்ணியிருப்பீரு? மொத்த காசு தான் குடிச்சிட்டு வெங்காயமும் தக்காளியும் மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டிருப்பீரு. அதை வச்சு என்னத்த பண்ண முடியும்? பேசாம அமைதியா இருந்துரு. நான் கோபத்துல இருக்கேன் பார்த்துக்க, அப்புறம் தூக்கி போட்டு மிதிச்சிட போறேன் உன்னை. ஆமா, மிதிப்பீரு மிதிப்பீரு, கையை வச்சு பாரு. ஒரு மிதி தான். பழைய லலிதான்னு நினைச்சிட்டு இருக்காதியும், அடி வாங்கிட்டு இருக்க. வெளுத்து எடுத்துருவேன், வெளுத்து. இருக்கட்டுல, வந்து உன்னை பேசிக்கிறேன் இரு. பேசும் பேசும், வந்து பேசும். இவர் அண்ணன் சாப்பிடாம இருக்காருன்னு நான் காப்பி குடிக்காம இருக்கணுமா? இவர் அண்ணன் சாப்பிடலன்னா இவன் அண்ணியில சாப்பிடாம இருக்கணும், நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? இன்னைக்கு என்னமா பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை, உங்கள் பெரியப்பா சாப்பாடு வரமாட்டேன்ட்டாவ, கொண்டு போய் கொடுத்த சாப்பாடையும் எடுத்துகிட்டு போன்ட்டாவ. அதுக்கு நான் தான் காரணம் வந்து உங்கள் அப்பா ஆடிட்டு இருக்காரு. குடிக்க போகிறாரு போல், குடிச்சிட்டு வந்து இன்னும் ஆடுவார் பார். இம்மா நான் வேலைக்கு போகலான்னு இருக்கேம்மா. வேலைக்கெலாம் வேணாம்மா, வீட்டில் இருமா. எதுக்கு வேலைக்கெலாம் பஸ்ஸில் ஏறி போயிட்டு அலையிறா? நீ வர்ற வரைக்கும் அம்மா நிம்மதி இல்லாமல் கிடக்கணும் வீட்டில். வீட்டிலே இருந்தால் எதுவும் தெரியாதும்மா, உலக நடையே தெரியாது. உன்ன மாதிரியே நானும் இருக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லாமல் வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு வேலைக்கு போனால் கையில் காசாச்சும் வரும். அந்த காசு நம்ம ஏதாச்சும் உதவும்ல அவசரத்துக்கு. நான் போயிட்டு வரேம்மா. இப்போல்லாம் எவ்வளோ உலகம் முன்னேறிட்டு, எந்த பிள்ளைகளும் வீட்டில் இல்லை, எல்லாம் வேலைக்கு போகிறாள்வ. சரிம்மா, உங்கள் அப்பா வரட்டு, இப்போ கேட்போன்னு கேட்டுட்டு போ. அப்பா கிட்ட எதுக்கு கேட்கணும்? நான் அப்பா கிட்டலாம் கேட்கல. நான் போகிறேன் வேலைக்கு, அவ்வளோதான். நான் வாங்கிட்ட சொன்னேன், அப்பா கிட்டலாம் நான் கேட்கல. அவ என்ன நம்ம சொல்கிறது கேட்க செய்கிறாவ, நம்ம எதுக்கு அவங்க கிட்ட சொல்லிட்டு செய்யணும்லாம். நான் வேலைக்கு போகிறேன். அப்படி பேசாதம்மா, என்ன இருந்தாலும் அவ அப்பா இல்ல, அவகிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும். அதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நான் நல்ல பிள்ளையே இல்லைம்மா, நான் சொல்ல மாட்டேன். ஏன் ராஜி நில்லு, கோவப்படாதம்மா, நில்லையம்மா. அட போம்மா. இந்த மனுஷன் குடிச்சிட்டு இருந்தவன பெத்த பிள்ளைல கூட மதிக்க மாட்டேங்க. என்ன பண்ண? வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.